السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு தினம் ஓர் தகவல் என்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகின்றோம். அந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே ஏகத்துவ இமாம் அல்லாஹுவின் உற்ற தோழர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த முக்கியமான பிரார்த்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் 60வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபி செய்த ஏறத்தாழ 9 துவாவுக்கு கிட்ட நம்ம பார்த்திருக்கிறோம். ஒவ்வொன்றுமே முக்கியமான துவாக்கள், நம்முடைய இம்மைக்கும் நாளை மறுமைக்கும் தேவையான துவாக்கள். இதை நாம் கண்டிப்பாக மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இணை வைப்பிலிருந்து இப்ராஹிம் நபி பாதுகாப்பு தேடினாங்க. இறைவா, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று கேட்டார்கள். அதே மாதிரி மார்க்க கட்டுப்பாட்டை கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தை கேட்டார்கள். இறைவா, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமுதாயமாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அதே மாதிரி தானும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், தன்னுடைய சந்ததிகளும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். இறைவா, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று அவ்வாறு துஆ செய்தார்கள். அதே மாதிரி மரணத்திற்கு பின்னால் தனக்கு நற்பெயர் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பின்வருவோரிடமிருந்து எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக என்று இப்படி துஆ செய்தார்கள். அதே மாதிரி தன்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். ரப்பனா வ தக்கப்பல் துஆ, இப்படி துஆ செஞ்சாங்க. இறைவா, என்னுடைய பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அதே மாதிரி பாவம் மன்னிப்பு கேட்டு துஆ செய்திருக்கிறார்கள். இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் இறை நம்பிக்கையாளர்களையும் விசாரணை நடைபெறும் நாளிலே மன்னிப்பாயாக என்று இப்படி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அதே போன்று கல்வியை வேண்டி இப்ராஹிம் நபி துஆ செஞ்சிருக்கிறாங்க. ரப்பி ஹப்லி ஹுக்குமன் அப்படின்னு கேட்டாங்க. இறைவா, எனக்கு ஞானத்தை தா. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஞானம் பெற்றவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல இறைவா எனக்கு ஞானத்தை தா அப்படின்னு என்ன செய்யறாங்க, துஆ கேட்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ்விடத்துல தான் கேட்டாங்க. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன். அது அந்த பிள்ளையை கேட்கும் பொழுது எப்படி கேட்டாங்கன்னா, எனக்கு வழி தோன்றலாக நல்லவரை நீ தாயா அல்லாஹ். பல காலங்களாக அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையுமே நமக்கு ரொம்ப முக்கியமான பிரார்த்தனைகளாக இருக்கிறது. அதை படித்து மனனம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும், துஆ கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த துஆ 60வது அத்தியாயத்தில் 5வது வசனம். இது எதுக்காக துஆன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு துஆ. இப்ப நாம் அந்த ஒரு சூழல் அடைஞ்சிருக்க. என்ன சூழல்? நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களை மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்துட்டே இருக்குது. பள்ளிவாசலை இடிச்சிட்டாங்க, முஸ்லிம்களை கொலை செய்து விட்டார்கள்,
அநியாயமாக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பது நிர்பந்தப்படுத்தி கொலை செய்து விட்டார்கள். இப்படி ஏராளமான அடக்குமுறைகள் இன்னைக்கு நாம முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கடி வந்துச்சு, கடுமையான நெருக்கடி வந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் நபி? அதை இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக துவா செஞ்சாங்க. அதைத்தான் இந்த சூறால அல்லாஹ் நமக்கு கத்து தருகிறான். இப்ராஹிம் நபி கேட்ட அந்த பிரார்த்தனை என்ன? அந்த துவான்னு பார்த்தீங்கன்னா, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். எங்கள் இறைவனே, எங்களை இறைமறுப்பாளர்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட துவா பாருங்க. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, எங்கள் இறைவனே, எங்களை இறைமறுப்பாளர்களுக்கு சோதனையாக நீ ஆக்கிவிடாதே, எங்களை மன்னிப்பாயாக. எங்கள் இறைவனே, நீயே மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்றும் இப்ராஹிம் இறைவனிடம் இறைஞ்சினார் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த துவாவை நமக்கு குர்ஆன்ல கற்றுத் தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான துவா. தமிழ்நாட்டில் நாம ஒரு பாதுகாப்போடு இருந்தாலும் இந்த வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும், நமக்காக நாம துவா செய்யணும். அப்ப இந்த துவா என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துவா. மனப்பாடம் பண்ணி என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தை கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஒரு 2-3 தடவை சொல்லித்தரேன், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அந்த மனப்பாடம் செஞ்சுக்கிடலாம். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். மீண்டும் ஒரு முறை, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். பொருள் என்ன பார்த்துட்டோம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பொருளை சொல்றேன். ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு, இறைவா எங்களை இறை மறுப்பாளர்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே. வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக. ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், இறைவனே, எங்கள் இறைவனே, நீயே மிகைத்தவன், நுண்ணறிவாளன். இதுதான் இந்த பிரார்த்தனைய அர்த்தமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் முழுவதுமே இந்த செயல் திட்டத்தை தான் நம்ம ஜமாத்து கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி செய்த இந்த பிரார்த்தனைகளை நாமும் மனப்பாடம் செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் மனப்பாடம் செய்து கொடுக்கணும். அப்போ இந்த துவாக்களை எல்லாம் நாம் கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியே. அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக அவனிடத்திலே எல்லா நேரத்திலுமே எல்லா விஷயத்தையுமே அவனிடத்திலே மன்றாடி கேட்கக்கூடிய அவனுடைய சிறந்த அடிமைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.